ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையிலே ஆண்டாள் தன்னுடைய தோழிமார்கள் அனைவரையும் எழுப்பி கொண்டு எம்பெருமானை சென்று கிட்டி அவனிடத்திலே பிரார்த்தித்து பறை என்று சொல்லக்கூடியதான அந்த கைங்கரியமாகிற பரம புருஷார்த்தத்தை பெறுவதுதான் திருப்பாவையினுடைய சாரமான விஷயம். அதில் 15 பாசுரங்களாலே ஆண்டாள் இந்த பாவை நோன்புங்கிறத வியாஜமாக வைத்து கொண்டு அதுக்கு அதிகாரிகளானவர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு 16வது பாசுரத்திலே எம்பெருமான சென்று கிட்ட போகிற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த வாயில் காப்பான் கோயில் காப்பான் என்று சொல்லப்படக்கூடிய துவாரபாலகர்களை கிட்டி அவர்கள் அனுமதி முன்னதாக எம்பெருமான சென்று கிட்ட போகிறாள் என்பது இந்த 16வது பாசுரத்தின் விஷயம். அதிலே மணிவண்ணன் என எம்பெருமானுடைய திருநாமத்தினை ஆண்டாள் அருளி செய்கிறாள். மணிவண்ணன் நீல ரத்னம் போன்ற வண்ணத்தை உடையவன். ஏற்கனவே முகில்வண்ணன் என்று பார்த்திருக்கிறோம். அப்போ காஞ்சி பிரதிவாதிபயங்கரம் சுவாமி இதுக்கு ஆச்சரியமாக 15 விதங்களாலே சாமியங்கள் மேகத்தை போன்ற எம்பெருமானுடைய சுபாவம் என்பதனை அனுபவித்துக் கொண்டோம் அல்லவா? அதே போல சுவாமி தாமே இந்த மணிவண்ணன் என்கிற திருநாமத்துக்கு ஆச்சரியமாக 12 சாமியங்கள், மணி போல ரத்னத்தை போன்றவன் எம்பெருமான், ரத்னம் போன்ற சுபாவத்தை உடையவன் என்று ஆச்சரியமாக எடுத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதிலே 12லே ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அன்னைக்கு முகில்வண்ணன் அனுபவித்தா போலே முக்கியமாக நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்சம்பிரதாய சாரார்த்தத்தினை இவ்விடத்திலே அடியேன் விண்ணப்பம் பண்றேன். இதை விண்ணப்பம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு திவதேசத்திலே நடைபெற்ற ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோம். திருமங்கையாழ்வார் அவருக்கு திவதேசங்கள் எல்லாத்துக்கும் போய் போய் மங்களாசாசனம் பண்ணுவதிலே அத்தனை ஊத்தம். அவர் எப்படி மங்களாசாசனம் பண்ணுவார்னு கேட்டா, ஒரு திவதேசத்துக்கு ஒரு பதிகம் அருளி செய்வார். 10 பாசுரம் அருளி செய்கிறாரே, ஆனால் அதில் கடைசி பாசுரம் அந்த பதிகத்துக்கு பலன் சொல்லி தலை கட்டக்கூடிய பலஸ்ருதி பாசுரமாக அமைந்திருக்கும். மீதி 9 பாசுரங்களிலே பாதி பாசுரம் எம்பெருமானுடைய பெருமையை பேசும். அந்த திவதேசத்தில் எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானுடைய பெருமையினை பேசும். மீதி பாசுரம் அந்த திவதேசத்தில் இருக்கக்கூடிய வளங்கள், அந்த வளங்களை பற்றி எல்லாம் பேசக்கூடிய பகுதியாக அமைந்திருக்கும். அது மாதிரி திருமங்கையாழ்வார் திருநாங்கூர் திவதேசங்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்ய புறப்பட்டார். தம்முடைய திருவதார ஸ்தலத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருப்பதிகள் அல்லவா, அந்த 11 திருப்பதிகளை நமக்கு காண்பித்து கொடுத்தவரே ஆழ்வார் தானே. அப்ப அந்த ஆழ்வார் அந்த திருநாங்கூர் திவதேசங்களை மங்களாசாசனம் செய்ய புறப்பட்டார். முதலிலே திருமணிமாடக் கோயில் என்கிற ஆச்சரியமான திவதேசத்துக்கு சென்றார். மணிமாடக் கோயில் நாராயண பெருமாள் நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் என்று தொடங்கி பாடினார். அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்கிறார். அந்த ஊர்ல மணிமாட கோயில்ல என்னென்னலாம் நடக்கிறது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தார். அப்போ சில குரத்திகள் எல்லாம் அந்த ஊர் வீதிகள்ல நடையாடுவதை கண்டார். இந்த குரத்திகள்லாம் என்ன பண்றார்கள், ஓரொரு கிரகங்களுக்கா போறார்கள். அந்த கிரகமானது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, மாமதியம் திளைக்கும் கொடி மாளிகை சூழ் தெரு. அந்த தெரு எப்படி இருக்குன்னா, தெரு முழுக்க மாட மாளிகை கூட கோபுரங்கள். அதனெல்லாம் என்ன பண்ணியிருக்காள்னா, உச்சியிலே கொடி நாட்டி இருக்கிறார்கள். அந்த கொடிகளானவை ஆகாசத்தளவும் உயர்ந்திருக்கிறதுனாலே மாமதியம் அந்த சந்திரனானவன் அந்த கொடிகளோடு விளையாடும்படியாக அத்தனை உயர்ந்த மாளிகைகளா அந்த ஊர்ல. அப்ப மாமதியம் திளைக்கும் கொடி மாளிகை சூழ் தெருவில் செழுமுத்து வெண்ணெற்கு என சென்னு. செழுமுத்து, இப்பதான் அந்த ரத்னம்ங்கிற விஷயத்துக்கு வந்துட்டோம். அந்த செழுமுத்தினை முன்னில் ஒரு கிரகங்களுக்கு போய் வளைக்கை நுழைப்பாவையர், கையில வளைகள் அணிந்து கொண்டிருந்தவர்களான அந்த குரத்திகள் அவர்கள் என்ன பண்றார்கள், போய் தெருவில் செழுமுத்து வெண்ணெற்கு என்று மாறு நாங்கூர் மணிமாடக் கோயில். அந்த முத்துக்களையெல்லாம் அந்த மாளிகைகள் இருக்கிறவர்கள் இடத்துல போய் விற்க பார்க்கிறார்கள். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அந்த ஊர்காரெல்லாம் முத்தை போய் வாங்குவதில்லை, ரத்னங்களை போய் வாங்குவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்களுக்கு ரத்னத்தினுடைய மதிப்பு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவர்களிடத்துல ஏற்கனவே ரத்னங்கள் சமிருத்தியாக கிடைக்கின்றனான்னு அர்த்தம். அதனாலதான் இவெல்லாம் ஒரு கிரகத்துக்கு போய் ரத்னம் வாங்கிக்கோங்கோ, மணிகள் வாங்கிக்கோங்கோ, முத்துகள் வாங்கிக்கோங்கோன்னு கேட்குறான். எங்கிட்ட இருக்கிறதே வச்சுட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, இருக்கிறதே நிறைய சமிருத்தியா இருக்கு, இதுக்கு மேல நாங்க வாங்கி என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கிரகங்களிலே சொல்ல, வெண்ணெற்கு என சென்னு. வெண்ணெல், வெண்மையான நெல் இருக்கும், அந்த நெல்லை கொடுத்து வாங்கிக்கோங்க. அந்த காலத்துல பண்டமாற்று முறை தான் இருந்தது. அப்ப அந்த வெண்ணெல்லை கொடுத்து வாங்கிக்கோங்களே அப்படின்னு கேட்கிறார்களாம் அந்த குரத்திகள். வெண்ணெல்னு ஏன் சொன்னார்னா, செந்நெல்னு ஒரு நெல் இருக்கு, அந்த நெல் செத்தே உயர்ந்த நெல் போல் இருக்கு. அதனால வெண்ணெல்
இந்த வெண்ணெல்லையாத்து கொடுத்து வாங்கிக்கோங்களேன். அவளுக்கு அதனுடைய மதிப்பு தெரிந்திருந்தாலும் சரி, வெண்ணெல்லையாவது வாங்கிண்டி வாழண்ட இதை வித்துடலாமே அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள். இது திருமங்கையாழ்வார் பார்த்தார், இதை பாசுரமாக ஆக்கி வைத்தார். இப்போ இதுக்கும் மணிவண்ணனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, எம்பெருமான் அந்த ரத்னத்தை போன்ற சுபாவத்தை உடையவன் இல்லையா? அந்த ரத்னந்தானும் என்ன பண்ணும்னால் யார் கையில் இருக்கோ அதுக்கேற்ற மதிப்பைத்தான் அது சம்பாதிச்சுக்கும். யாரோ ஒரு மீனவன் இருந்தான், மீன் பிடிக்கிற சமயத்தில் அவனுக்கு அந்த ரத்னம் கிடைத்தது, அவனுக்கு அதனுடைய அருமை தெரியலை. அவனிடத்துல மீன் வாங்கிறதுக்காக ஒரு வியாபாரி ஒருத்தன் வந்தான், அவனுக்கு இந்த ரத்னத்தையும் கொடுத்தான். என்ன இது ரத்னம் எப்படி உன் கைக்கு வந்தது அப்படின்னு இந்த வியாபாரி கேட்க, அது ஏதோ மீன் பிடிச்சேன், ஏதோ வந்து சேர்ந்தது, இது என்னன்னு தெரியல எனக்கு, இத்தனை ரூபாய்க்கு இதை வாங்கிக்கோ அப்படின்னா. இதனுடைய விலை எப்பேற்பட்ட விலை, ஏதோ பல லட்சம் ரூபாய் இது வரும், இவன் நமக்கு 100-200 இதை கொடுக்குறானே அப்படின்னு இந்த வியாபாரிக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. ஆனால் அதே சமயம் சந்தோஷமும் உண்டாயிட்டு, இதனுடைய மதிப்பு தெரியாதவன் நமக்கு 100-200 கொடுக்குறான், நம்ம யாராவது பெரிய தனிக்கர் இடத்துல போய் இதை பல லட்சத்துக்கு வித்துடலாம் அப்படின்னு சாமர்த்தியமாக அத்தையும் வாங்கிட்டு போய் அந்த ஊர் ராஜாவின் இடத்துல போய் விற்றான். ராஜாவின் இடத்துல இந்த வியாபாரிக்கு அதனுடைய மதிப்பு தெரியுமோ இல்லையோ, அதனால இந்த மதிப்பு தெரிந்த வியாபாரி என்ன பண்ணுவான், உள்ள விலைக்கு அதை விற்பான். இந்த மீனவன் வியாபாரிக்கு அல்ப விலைக்கு விற்றான். ஆனால் இந்த வியாபாரி அதனுடைய உண்மை விலை தெரிந்ததுனாலே உள்ள விலைக்கு வித்துட்டான். அப்போ அல்ப விலையாக இருந்ததான அந்த ரத்னம் இப்ப ராஜாவினிடத்துல போகும்போது உள்ள விலைக்கு போகிறது, என்ன விலையோ அந்த விலைக்கு போகிறது. அடுத்தது இந்த ராஜா என்ன பண்ணினான், அவன் யார் இடத்துல போய் விற்க போறான், அந்த ராஜா யாருக்கிட்டையும் விற்கவும் போறது இல்லை. இது இருந்ததுன்னா அந்த வியாபாரியே பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருப்பான். ஆனால் ஏதோ காசுக்காக இதை நம்ம இடத்துல வித்துட்டான் போல் இருக்கு அப்படின்னு அந்த ராஜாத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஒரு ஹாரத்தில் பதித்து கொண்டான். இப்போ என்ன ஆகிறது, அந்த ராஜாவை பார்க்க வரவாள்லாம் எங்கேருந்து வாங்கினது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு அவனை பார்த்து கேட்டு இருக்கார்கள். அப்போ அந்த ரத்னத்தை மேற்கொண்டு விலை பேசாதபடிக்கு அதை ஸ்வயம் பிரயோஜனமாக அந்த ராஜா தானே எடுத்துட்டான். இது மாதிரி தான் எம்பெருமானுடைய சுபாவமும். ஏன்னா இந்த எம்பெருமானை அடைவதற்கு நாம் பாரிக்கிறோம். அப்போ அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை சரணமாக பத்துகிறோம். அப்படி எம்பெருமான் திருவடிகளை சரணமாக பற்றி நாம் அடைய வேண்டிய பயன் என்ன, இதில் தான் ஓரோரு அதிகாரிகள் வேறுபடுகிறார்கள். எப்படி வேறுபடுகிறார்கள், இந்த ஒரு அதிகாரி, இந்த மீனவன் போன்ற அதிகாரி ஒருத்தன், அவன் என்ன பண்ணுகிறான், நான் எம்பெருமானை சரணமாக பத்துகிறேன். எதுக்காக பத்துகிறேன், ஐஸ்வர்யம் கைவல்யம் முதலான பதங்களை பெறுவதற்காக. எப்படி ஒரு அல்பமான பலம், எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவனிடத்துல போய் இந்த அல்ப பலன்களை கேட்கிறார்களே, இது அல்ப விலைக்கு வித்த மீனவன் மாதிரி. அடுத்தபடியாக இந்த பிரபத்தின் எம்பெருமான் திருவடிகளை சரணமாக பத்துவது எதற்காக, அவனிடத்திலே அந்த கைங்கரியமாகிற பரம புருஷார்த்தத்தை பெறுவதற்காக. அப்ப அந்த எம்பெருமான் தன்னையே உபாயமாக கொள்ளுதல். இது அந்த ரத்னம் உள்ள விலைக்கு போறது போல இந்த மணிவண்ணன் மணியை போன்ற சுபாவம் உடையவனான எம்பெருமானை ஐஸ்வர்யார்த்திகள் கைவல்யார்த்திகள் ஒரு விஷயத்துக்காக பத்துகிறார்கள். இன்னும் சத்து விசேஷ அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த எம்பெருமானை அடைய வேணும், மோக்ஷம்ங்கிற ஒரு பதத்தை அடைய வேணும், பரமபதத்தை அடைய வேணும் அப்படிங்கிறதுக்காக பத்துகிறார்கள். இன்னும் விசேஷமான அதிகாரிகள்லாம் இருக்கார்கள். அப்போ அந்த ராஜாவை போல எம்பெருமானை அடைவதுங்கிறது வேறு ஒரு பிரயோஜனத்தை அடைவதற்காக கிடையாது. எம்பெருமானை அடைவது அதுவே பிரயோஜனம். எம்பெருமான் அடைவனை எம்மா வீட்டு திறமும் செப்பம். அடுத்து வைகுண்டவாசேபி நமேபிலாஷா என்று வேதாந்தாச்சாரியரும் சொன்னா போரே. அப்படி அந்த எம்பெருமானை அடைவதற்கு மற்றொரு பிரயோஜனம் வேண்டாம். இப்போ நான் எம்பெருமானை பத்துகிறேன்னு சொன்னா அது எதுக்கு விலையாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டாமோ இல்லையோ. எம்பெருமானை பெறுவது அப்படிங்கிறதே நமக்கு பிரயோஜனம். அவனை அடைந்து அதற்கு பிற்பாடு நாம் அடைய வேண்டியதுன்னு எதுவும் கிடையாது. அவனை அடைதலே பிரயோஜனம் என்று இருக்கிறவர்கள் அந்த ரத்னத்தை பதித்து கொண்டு வாழக்கூடிய ராஜாவை போலே. இப்படி எம்பெருமான் தானும் இந்த ஐஸ்வர்ய கைவல்யார்த்திகளை போலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அல்ப விலைக்கு போல ரத்னம் போலதான் இருக்கிறான். இன்னும் சற்று உயர்ந்த மத்தியம அதிகாரிகளுக்கு மோட்ச சாதனமாக இருக்கிறான். இந்த வியாபாரி உள்ள விலைக்கு வித்தா போலே. இன்னும் சற்று உத்தமாதிகாரிகளாக இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஸ்வயம் போக்கியமாகத்தானே இருக்கிறதுனாலே அந்த ராஜாவுக்கு அவன் தன்னுடைய ஆபரணமாக அணிந்து கொள்ளலாம்படியாக இருக்கிறான். இப்படி மணிவண்ணன் அந்த ரத்னத்தை போன சுவாவத்தை உடையவன். அதுக்குன்னு இருக்கிற அதிகாரிகளுக்கு ஏத்தா போன அந்த ரத்னத்தினுடைய சுபாவத்தை உடையவன் என்ன ஆச்சரியமாக இப்பாசுரத்திலே ஆண்டாள் அருளி செய்கிறாள். இது திருப்பாவையினுடைய
நடுவுல நாயக்கமாக இருக்கக்கூடிய பாசுரமும் இல்லையோ. அதனாலே தான் ரத்னம் என்கிற விஷயத்தை நாயக்க ரத்னம் என்று சொல்லுவார்களே, அது போன்ற விஷயம் போல இந்த பாசுரத்திலே மணிவண்ணன் என்ன அருளி செய்தாள் போலும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.